இந்த தலைமுறை எதையுமே விஞ்ஞான கண்கொண்டுதான் பார்க்கிறது. ஆராய்ந்து தெளிந்து தக்க ஆதாரம் இருந்தால்தான் நம்பிக்கை வைக்கிறது. உணர்வு பூர்வமாக அல்லாமல் அறிவுபூர்வமாகத்தான் எதையுமே அணுகுகிறது. இந்த சூழலில் அல்லாஹ் இருப்பதை எந்த வகையில் உணர முடிகிறது? இதை வேற மாதிரி கேட்கணும்னா, எதையும் விஞ்ஞான கண்கொண்டு பார்க்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு அல்லாஹ் இருப்பதை எந்த வகையில் உணர்த்த முடியும்? சகோதரர் அண்ணா அன்பழகன் அவர்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இறைவனை எப்படி உணர முடியும்? கேள்வியே நல்லா இருக்கு. இறைவனை எப்படி பார்க்க முடியும்னு கேட்கல, இறைவனை எப்படி உணர முடியும் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். பொதுவாக எல்லாரும் கேட்குற கேள்வி இறைவனை காட்டு, இறைவன் எங்கே இருக்கான், இறைவன் எங்கே இருக்கான்ற கேள்வி தான் பொதுவாக கேட்பாங்க. இறைவனை எப்படி உணர முடியும்? நல்ல கேள்வி. மின்சாரத்தை பார்க்க முடியாது, மின்சாரத்தை உணர முடியும். காற்றை பார்க்க முடியாது, காற்றை உணர முடியும். அதை போல இறைவனை பார்க்க முடியாவிட்டாலும் இறைவனை நாம் உணர முடியும். எப்படி என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தலைமை உண்டு. தலைமை இல்லாமல் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? அது வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, யாராவது ஒரு ஆள், ஒன்று பொண்டாட்டி தலைவனாக இருக்கணும், இல்லாட்ட மனைவி கணவன் தலைவனாக இருக்கும். ஒரு தலைவன் என்று குடும்பத்திற்கு உண்டு, வீட்டிற்கு உண்டு, நாட்டிற்கு உண்டு, பள்ளிக்கூடத்திற்கு உண்டு, தொழிற்சாலைக்கு உண்டு, இயக்கத்திற்கு உண்டு, கட்சிக்கு உண்டு, எல்லாத்துக்கும் தலைமை உண்டு. ஆக இந்த விஷயங்களுக்கு ஒரு தலைமை இருக்கின்ற போது இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் செயல்படுகிறது, ஒரு தலைமை இல்லாமல் செயல்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆக ஒரு தலைமை என்று ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும். சரி, இது ஒன்று. இரண்டாவதாக, படைத்தவன் இல்லாமல் படைப்புகள் எங்கிருந்து வரும்? இந்த உலகத்தில் எதுவுமே அப்படி வர்றதில்லை. ஏதாவது வந்திருக்கா சொல்லுங்க. சயின்ஸே என்ன சொல்லுறது? எதையும் படைக்கவும் முடியாது, எதையும் அழிக்கவும் முடியாது. ஆட்டம் கேன் நெதர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். படைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்று சொல்லு. ஆக படைத்தவன் இல்லாமல் படைப்புகள் எங்கிருந்து வரும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகும். மூன்றாவது, நிர்வாகம் செய்வது, மெயின்டெனன்ஸ். எதையுமே ஒரு நிர்வாகம் இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது. இன்னைக்கு கோளங்களுடைய சுழற்சியை பார்க்குறீங்க, சந்திரன் பூமியுடைய சுழற்சிகளை பார்க்குறீங்க, அவற்றுக்கு இடையான தூரத்தை பார்க்குறீங்க, எவ்வளோ வெளிச்சம் வந்து சேரணும், எவ்வளோ வெப்பம் பூமிக்கு வந்து சேரணும், எல்லாம் துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கூட போனால் எல்லாமே விஷயமே எல்லாம் குழம்பு போயிடும். இவ்வளவு துல்லியமாக நடைபெறுகிறது என்பது, எதேச்சையாக நடைபெறுகிறது என்பதை பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறதா? ஆக இவற்றுக்கெல்லாம் பின்னாலே ஒரு அறிவார்ந்த சக்தி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயல் நடக்கிறது இல்லை. இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய ஏற்பாடு நடந்திருக்கு, நீங்க எத்தனை முயற்சி எடுத்திருக்கிறீங்க. ஆக இந்த சாதாரண நிகழ்ச்சிக்கு இவ்வளவு ஏற்பாடுகளும் முயற்சிகளும் தேவை இருக்கின்ற போது, இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை இத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் இயங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பின்னாலே அறிவார்ந்த ஒரு மாபெரும் சக்தி இல்லாமல் இவையெல்லாம் எப்படி செயல்பட முடியும்? சும்மா எல்லாம் தானா வந்தது, மனிதன் தானா வந்தான், தானா போனான்னு சொன்னா அது பகுத்தறிவுக்கு அது பொருந்தி வரல. எல்லாத்துக்கும் பின்னாலே ஒரு பெரிய திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். மனிதன் இந்த உலகத்திலே திட்டம் இல்லாமல் எந்த காரியங்களையும் செய்வதில்லை. ஆகவே இந்த உலகம் இயங்குகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே ஒரு சக்தி இருக்கிறது, அதற்கு பின்னாலே ஒரு திட்டம் இருக்கிறது, அதற்கு பின்னாலே ஒரு தலைவர் இருக்கிறார், அதற்கு பின்னாலே ஒரு அறிவார்ந்த பொருள் இருக்கிறது. எல்லாம் இருந்தான். இதை வைத்துத்தான் இந்த உலகம்க்கு பின்னாலே ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை உணர முடியும். இதற்கு திருமறையிலே ஒரு அழகான வசனம் ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். 2வது அத்தியாயத்திலே, உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடையவனாகிய அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இந்த உண்மையை அறிந்து கொள்ள சான்று வேண்டுமாயின், வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி வருவதிலும், மக்களுக்கு பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும், மேலிருந்து இறைவன் இறக்கி வைக்கும் மழை நீரிலும், பின்னர் அதை கொண்டு பூமியை அது இறந்து போன பின்னர் கூட உயிர்ப்பித்து அதில் எல்லா விதமான உயிரினங்களை பரவச் செய்திருப்பதிலும், காற்றுகளை சுழலச் செய்வதிலும், வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன என்று திருமறை சொல்லி காட்டு. ஆக இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்தீர்கள் சொன்னால் இறைவன் இருப்பதை உங்களாலே உணர முடியும்.